5 வயது சிறுமியின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்துள்ளார் சிறுமியின் பாட்டி. அவர் கண்ட காட்சிதான் மொத்த ஊரையும் அதிர வைத்துள்ளது. இந்த கொடூர சம்பவம் அரங்கேறியது கோவில் ஒன்றில்தான். அங்கு என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவின் ஜெகதீஷ்புரா பகுதியில் தனது வீட்டின் அருகே சிறுமி ஒருவர் விளையாடி கொண்டிருந்தார். அப்போது அந்த சிறுமியை அதே பகுதியைச் சேர்ந்த பவித்ரா என்ற நபர் அங்குள்ள கோவிலுக்குள் இழுத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். பயந்து போன சிறுமி கத்தி கூச்சலிட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த நபர் சிறுமியை கடுமையாக தாக்கியுள்ளார். சிறுமியின் சத்தம் கேட்டு ஓடி வந்து பார்த்த சிறுமியின் பாட்டியையும் தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி செல்ல முயன்றுள்ளார். ஆனால் அங்கிருந்த பொதுமக்கள் அவரை விரட்டி பிடித்து சரமாரி தாக்குதல் நடத்திவிட்டு போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர். தகவலின் பேரில் விரைந்து வந்த போலீசார் அந்நபரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கோவிலுக்குள் வைத்து சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி காண்போரை அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. இதுபோன்ற சம்பவங்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்கள், மனநிலை சரியில்லாதவர்கள் இருக்கும் இடங்களில்தான் நடக்கும் என்றும், பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் எங்கே போகிறார்கள், எங்கே விளையாடுகிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டுமெனவும் உத்தரப்பிரதேச மகளிர் ஆணையத்தின் தலைவர் பபிதா சௌஹான் குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமின்றி குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்றும், இது மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக அமையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஆக்ரா காவல் ஆணையம் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை ஒருபோதும் பொறுத்துக்கொள்ள முடியாது என்றும், இவ்விஷயத்தில் தீவிர விசாரணை நடந்து வருவதாகவும் பதிவிட்டுள்ளது.